ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan, Kabalishwaran. அருமருந்தொரு தனி மருந்து அம்பலத்தே கண்டேன். இருவினைகள் அறுக்கும் மருந்து, ஏழை அடியார்க்கு இறங்கும் மருந்து, மாணிக்க வாசகர் கண்ட மருந்து என்று முத்துத்தாண்டவர் இறைவனை மருந்து என்று போற்றுகிறார். மருந்து என்பது நோயை நீக்குவது. அப்படியானால் இறைவனை மருந்து என்று அவர் குறிப்பிடும்போது எந்த நோயை தீர்க்கும் மருந்தாக இறைவனை பார்க்கிறார்? இருவினைகள் அறுக்கும் மருந்து என்று கூறுவதன் ஆழமான பொருள் என்ன? பிறவி பிணின்னு ஒன்று இருக்கு. இந்த பிறவி இருக்கு இல்லையா, அதுவே உலகத்தில் பெருவி வியாதி. அதனால் பிறவி பிணிக்கு மருந்தறிவாரும் இல்லை, மருத்துவனாய் வந்த மாமணி வண்ணா என்பது ஆழ்வாருடைய பாசுரம். உலகத்திலேயே பெரிய நோய் எது? பிறவி தான். பிறவின்னு இருக்கிற வரைக்கும் அதில் புனரபி ஜனனம், புனரபி மரணம், சுகம் சோகம் ரெண்டும் கலந்து தான் இருக்கும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்தில் துன்பம் உருவான் நிலன் என்று வள்ளுவர் சொல்கிறார். எந்த சந்தோஷத்தையும் யார் தேடலையோ அவனுக்கு துக்கம் என்ற வார்த்தையை வரவே வராது வாழ்க்கையில். ஆறா அவாவை நீங்கற்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். மாற்ற முடியாத ஆசைகளை யார் மாற்றுகிறானோ அவன் தன்னுடைய நிஜஸ்வரூபமாகிய தெய்வ நிலையை அடைந்து விடுவான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வ நிலையை அடைவார்கள் அப்படின்னு. இப்போ இந்த இடங்களில் அவர்களெல்லாம் சொல்கிறது என்ன? பிறவி பிணியை பற்றி சொல்கிறாங்க. பிறவியே வியாதி தான். இந்த உலகத்தில் நீ இந்த பிறவியில் ஏதோ கொஞ்சம் வசதியாக பிறந்திருக்க, அதனால் இந்த உலக வாழ்க்கை ஏதோ கொஞ்சம் நல்லாக்கிற மாதிரி உனக்கு தெரியும். பட்டு ஒரு குஷ்ரோகி அந்த மாதிரி ரோட்டில் கிடக்கிறவனை, வறுமையில் இருக்கிறவனை போய் பாரு, உனக்கு தெரிஞ்சு போடும். அதனால் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, இந்த மாதிரி உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுறப் பார்த்தும் காதுறக் கேட்டும் கனமேனும் சகித்திட மாட்டேன். இது வருத்தம் தீரு அருளுதல் இருந்தா அப்படிங்கிறார். இந்த ஜனங்கப்படுற கஷ்டத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியல, அதனால் அதெல்லாம் போகிற மாதிரி நீ வழிகாட்டு அப்படின்னு. அப்போ கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குழி தருண நாம் கடவுள் தான். ஈசனை எந்த எண்ணெயடி நீழல் தான் அது. அதனால் கடவுளுடைய காலடியில் போய் ஒரு நித்திய சூரியா உட்கார்ந்துக்கிற போது இந்த உலகத்தில் இன்னும் இன்பம் துன்பம் ரெண்டுமே இல்லாத ஒரு உயர்ந்த நிலையை நம்மால் அற முடியும். அதனால் பிறப்பு எனும் பேதமை, பிறப்பு என்பது முட்டாள்தனம். பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. எல்லா சிறப்பையும் தருகிற சிகப்பான ஒரு பொருள் இருக்குது, அதை தேடுங்க அப்படிங்கிறார். இப்போ சிவப்பான வஸ்து எது? செவ்வான் உழுவில் திகழ் வேலவன் தான். சிவந்த வானத்து போல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். அப்போ முருகனை ஏன் தேடுன்னு சொல்கிறாங்க? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நமக்கு குருவாக இருந்து அவன் தான் தெய்வத்துக்கிட்ட கொண்டு போவான். நமக்கு தொப்புள் கொடியில் ஆரம்பித்து 4வது சக்கரம் இருதயத்தில் இருக்குது, அங்கே தான் முருகன் இருக்கான். நீ முருகனை பிடிச்சானா அவன் இந்த இடத்துல அம்பாள் இருக்கான், அம்பாள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பான். அம்பாள் ஒன்று சிவன் இந்த இடத்துல இருக்கார், அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். வள்ளலார் கந்த கோட்டத்தில் உள்ள தலைமோங்கு கந்தவேலை அப்படின்னு முதல்ல முருகப்பெருமானை பிடிச்சார். சண்முக துய்ய மணி அப்படின்லாம் பாடி முருகனையே பிடிச்சி அவர் வடிவலியம்மன் கிட்ட கொண்டு போய் சேர்த்தான். அதுக்கப்புறம் அவங்க வீடு யானகவனியிலிருந்து மாறி அங்கே போச்சு, திருவத்தியூரில் சன்னிதி தெருக்கு பக்கத்தில் போனாங்க. வடிவுடைய மாணிக்க மாலையெல்லாம் பாடினார். அவருக்கு பலவிதமான அனுபவங்கள்லாம் கிடச்சிது. ஒரு நேரம் அவர் வீட்டுக்கு லேட்டாக வராரு. இன்னும் கதவு தட்டி அண்ணியை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு திண்ணையில் படுத்துக்கிறாரு. அப்போ வடிவுடையம்மனே நேரில் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகிறான். மறுநாள் காத்தால் அண்ணி ஐயோ பாவம் பசியாக இருக்கேன், இல்லையம்மா நீ தானே ராத்திரி கொடுத்தார். ஆனால் அண்ணியினுடைய வடிவத்தில் வடிவுடையம்மன் சாப்பாடு கொடுத்த நிகழ்ச்சியெல்லாம் அவருக்கு நடந்திருக்கு. அங்கே ஒரு பெரிய மகான் இருந்தார் ஒரு காலத்தில். அவன் யார் போனாலும் அந்த பக்கம் ஏறுது போகுது, எருமை போகுது, கலந்து போகுதுன்னு சொல்லுவார். வள்ளலார் போனால் மாத்திரம் ஏதோ ஒரு மனிதன் போகிறான். அப்போ முதல்ல முருகன்னு பிடிச்சார். அவர் அம்பாள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். அம்பாள் என்ன பண்ண, நடராஜ பெருமாள் கிட்ட போய் சேர்த்தான். அதுக்கப்புறம் சிதம்பரம் வரார்.
சிதம்பரம் போயிட்டு கடவுள்கிட்ட அவர் ஒன்றுகிற போது அவர் பல விதமான பாடல்களே நடராஜனை பற்றி சொல்கிறார். இன்னமும் சொல்லவோ உன் மனம் இரும்போ பெரும் பாறையோ, நான் இன்னும் சொல்லட்டுமா, உன் மனசு என்ன கல்லா பாறை மாதிரி ஆயிடுச்சா, தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளை அல்லவே, உனக்கு என்ன பிள்ளையாரும் முருகன் மாத்திரம் பிள்ளைன்னு நினைக்கிறியா, என்னை பார்த்தா உனக்கு பிள்ளை மாதிரி தெரியலையா, அப்படிலாம் நடராஜ பெருமாள் கிட்ட பழம்பார். நந்தனார் பாடுவார்ல, சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ, அந்த மாதிரி அவர் சிதம்பரத்துக்கு போய் தான் அவருக்கு மிக உயர்ந்த நிலைகளெல்லாம் கிடைக்கிறது. இப்போ தான் அவர் பாடினார், இக்கரை கடந்திடில் அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரையே அப்படின்னார். இந்த கரையை தாண்டி அந்த கரைக்கு போனாக்கா அங்கே தான் நடராஜர் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை இருக்குது அப்படின்னு பல சொல்வார். எதுக்காக நீ பாராமுகமாக இருக்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு. அவர் ஒரு தப்பும் பண்ணல. கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட்டே பண்ணாத ஒரு புண்ணியாத்மா. அவர் திருவாசகம் முற்றோதல் பண்ணார் ஒய்ஃப் கிட்ட உட்காந்துட்டு, என்னால் உங்களோட குடும்பம் நடத்த முடியாத மாதிரி மறுநாள் கிளம்பி போயிட்டார். ஆனால் அவர் என்ன பாடுறாரு, மாதிரி மறுவு பெண்ணாசியை மறைக்கவே வேண்டும் அப்படிங்கிறாரு. மாததமை நோகடித்தேனோங்கிறார். யார் மனசையாவது நான் லவ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லி ஏமாற்றிட்டான் அப்படின்ற அர்த்தத்தில் மாததமை நோகடித்தேனோ, கொண்ட பொருள் பறித்தனோ, யாருக்கிட்டையாவது துட்டு வாங்கின்னு கொடுக்காம அவங்களுக்கு நாமம் போட்டுனா, கிளை வழியில் முள்ளிட்டேனோ, ஜனங்க நடந்து போகிற பாதையில் எனக்கே தெரியாமல் முள்ளுகளில் நான் போட்டு அவங்க காலில் குத்த பாவத்தை நான் செஞ்சிட்டேனா, இந்த மாதிரிலாம் சொல்கிறார். அவர் இதெல்லாம் பண்ணியிருப்பார், நீங்கள் நம்புறீங்களா? இல்லை. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாரு? ஒரு வக்கீல் இருக்காருன்னா அவர் கோர்ட்டில் வாதாடுற போது எனது கட்சிக்காரன்னு சொல்லலாம், இல்லை கட்சிக்காரருடைய ஃபார்மேட்டில் தன்னை வச்சுக்கிட்டு நான் கொலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வள்ளலார் அவர் மக்களுடைய குற்றங்களை எல்லாம் தன் மீது ஏற்றி கொண்டு நடராஜனிடத்தில் போய் இதெல்லாம் வேணும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், ஒருமையுடன் எனது மலர் மடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், இதெல்லாம் சொல்லி பாடுறார். அவருக்கு நடராஜனுடைய தரிசனம் கிடைச்ச பின்னால் அவர் வடலூருக்கு வந்துடுறார். வடலூரில் சத்தியஞான சபை இதெல்லாம் வைக்கிறாரு. பெரிய அது வெள்ளைக்காரன் காலம், அப்போ பஞ்சம் நாட்டில். அதனால் அவருக்கு பெரிய அளவுக்கு ஒருத்தனுக்கு சோத்துக்கே வழி இல்லை, அவங்ககிட்ட போய் நீ ஆட்டு பெருஞ்சோதி ஆண்டவரேனாக்கா அவனை கல்லில் எடுத்து அடிப்பான். அதனால் இவர் ஒரு கஞ்சி இப்போ தொட்டி வச்சு ஏழைங்களுக்கெல்லாம் கஞ்சி ஊற்றின்னு இருந்தார். அவரால் மேக்சிமம் அந்த நேரத்தில் அதுதான் செய்ய முடிஞ்சது. இன்றைக்கு வரைக்கும் வடலூர் போனீங்கன்னாக்கா அவர் ஆரம்பித்து வச்ச அந்த இது இருக்குது. அண்ட் வாஸ் அ கிரேட் சித்தா. அவரால் எல்லா பவரையும் பண்ண முடியும். ஆனால் அவர் நடராஜனுடைய கட்டளை இல்லாமல் எதையும் செஞ்சதில்லை. ஒரு பணக்காரர் வீட்டில் இவர் தங்கியிருந்தார். அந்த படையாட்சியினுடைய பிள்ளை பாம்பு கட்சி செத்துப்புட்டான்னு சொல்கிறாங்க. இவர் தோல் மேலே துண்டு போட்டுன்னு கிளம்புறாரு அந்த பாம்பு கடிச்ச பையனை காப்பாற்றணும்னு. 5 நிமிஷம் கழித்து உட்காந்துக்கிறாரு. எல்லோரும் என்னாச்சுன்றாங்க. நான் போர்த்தி இருக்கிற இந்த கம்பளத்தில் இருக்கிற ரோமத்தை வைத்து கூட, யாம் போர்த்த கம்பளத்தின் ரோமத்தாலும் கைகூடும், ஒரு சின்ன த்ரெட்டில் கூட அவனை என்னால் காப்பாற்ற முடியும். ஆனால் நடராஜர் வேணாங்கிறாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒரு மிராஸ்தார் மாதிரி ஒரு ஆள் இருந்தார். அவருடைய பொண்டாட்டிக்கு பிரம்மராட்சசம் பிடிச்சிருந்துச்சி. அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராமலிங்கம் வந்திருக்காரு, நீங்கள் அவரை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் அவருக்கு என்ன மரியாதை செய்யணுமோ செய்யுங்க, எனக்கு எத்தனையோ சாமியாருங்களாம் அவங்களெல்லாம் பார்த்துட்டேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை இதிலெல்லாம் அப்படின்னு. இல்லை அவர் நிஜமாகவே நல்லவருங்க அப்படிங்கிறாங்க. சரி 2 சேர் போடு, அதில் அவர் நான் நினைக்கிற சேரில் உட்காந்தாருன்னா அவர்கிட்ட பவர் இருக்குதுன்னு நம்புகிறேன் அப்படின்னு. ஸோ வள்ளலார் கரெக்டாக அவர் நினைக்கிற சேரில் உட்கார்றாரு. 2 சேரில் ஒரு சேரில் தான் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த பேயை ஓட்டுறார். அந்த பேயெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுடுது அவரை. அவர் இவருக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறார். இந்த மாதிரி வள்ளலார் மிராக்கிள்ஸும் பண்ணது உண்டு. தேவையில்லை அப்படின்னு கடவுள் சொல்லிட்டா பண்ணாமல் இருந்ததும் உண்டு தான். அவருடைய முக்கியமான நோக்கம் என்பது அர்ப்பணி தான். பசிப்பினியை போக்குவதற்காக அவருடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்து கொண்டார். அண்டு பார்த்தார் ஜனங்களுக்கு இன்னும் பக்குவம் வரல. அவர் சம்பளத்துக்கு வச்சுருந்த ஐரே உனக்கு என்ன தெரியும், எனக்கு தான் ரூல்ஸ் எல்லாம் தெரியும் பூஜை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டான். தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் பண்டிதர்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு
கடலூர் கோர்ட்டில் இவர் மேலே கேஸ் போடுறாங்க. இவர் பாடினது அருட்பா கிடையாது, மருட்பான்னு. இதுக்காக அவங்க யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பெரிய புலவர், ஆறுமுக நாவலர்னு அவரை கூட்டின்னு வராங்க. கோர்ட்டில் ஜட்ஜி உட்காந்துருக்கான், எல்லோரும் உட்காந்துருக்காங்க. வள்ளலார் தலையில் அந்த துண்டோட உள்ள நுழைகிறார். நுழைஞ்ச உடனே கேஸ் போட்டவங்கலேருந்து எல்லோரையும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஜட்ஜி அதை பார்த்த உடனே இந்த கேஸை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன்னாங்க. ஆறுமுக நாவலர் என்னங்கிறாரு, கேஸ் போட்டவனே எதிராளியை பார்த்து எந்திரிச்சு நிற்கிறான்னா அவர் நல்லவராக தான் இருக்கணும், அதனால் இந்த கேஸில் உண்மையில் போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் அருட்பா அதெல்லாம் பிரச்சாரமெல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு சின்ன கூட்டம் தான் அவர் பின்னால் இருந்தது. பெரிய அளவுக்கு அந்த காலத்தில் ஃபாலோயிங் எல்லாம் வரல. ஒன்று பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டு அவருடைய காலம். பாரதியார் வந்த காலத்திலே 30 கோடி முகமுடைய ஆள் அப்படின்றாரு. அப்போ பாப்புலேஷன் இந்தியாவுக்கு எவ்வளோ? 30 கோடி தான். அப்போ வள்ளலார் காலம் இன்னும் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் 19th century. அதனால் இன்னும் கொஞ்சம் பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது. அதில் இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற பாப்புலேஷன்லாம் கழிச்சிட்டு நீ அவரை தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க மேக்ஸிமம். அந்த பாப்புலேஷன் பார்த்தா ஃபியூ தௌசண்ட்ஸ் கூட இருக்காது. அவர்கிட்ட இந்த ஐரே உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டான். அதனால் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னார். அவர் வந்தது பெரிய காரியத்துக்காக வந்தார். மண்ணுலகில் உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனும் கண்ணுற பார்த்தும் காதுற கேட்டும் நான் கனமேனும் சகித்திட மாட்டேன் அப்படின்னார். என்னால் பார்க்க முடியல எங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் அப்படின்னு. அவ்வளோ நோபலாக ஆரம்பித்த ஒரு மிஷன் காலம் கனியாததுனால. இத்தனைக்கும் அவராக இதெல்லாம் ஆரம்பிக்கலை. அவருக்கு நடராஜ பெருமாள் தரிசனம் கொடுக்குறார், சிவன் தரிசனம் கொடுக்குறார். கொடுத்துட்டு சொல்கிறாரு, இக்கோணை மாநிலத்தவர் என்னையே குறிக்கோளாய் கொள்வார். இந்த புத்தி கெட்டு போன ஜனங்க நீ சொன்னால் நம்புற மாதிரி நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். இக்கோணை மாநிலத்தவர் நின்னையே குறிக்கோளாய் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் பிள்ளை ஆதலாலே இச்செயல் விரைந்து புரிகை என்று இட்ட குருவினர். என் பிள்ளைடா, போய் எல்லாருக்கும் சொல்லி நல்ல அறிவெல்லாம் கொடுறா அப்படிங்கிறார். இவர் பயந்து போய் நிற்கிறார். அப்போ சிவன் சொல்கிறார், ஆணை ஆணை, அஞ்சலை அஞ்சலை, பயப்படாத பயப்படாத, நான் சொல்கிறேன், கோடை மாநிலத்தை ஒன்று ஒத்துக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாரு. இவரும் சரி அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு, முடியல. அதனால் அவர் கடைவிரித்தேன் கொள்வார்கள்னு போயிடுறார். அவரை பிடிக்காதவங்க என்ன பண்ணுறாரு, அந்த ரூம்குள்ளே போயிட்டு பூட்டிக்கிட்டு நீங்கள் திறக்கக்கூடாது, திறந்தால் என்ன உங்களால் பார்க்க முடியாதுன்னு போயிடும். அவரை பிடிக்காதவங்க இந்த ஆள் உள்ளே போயிட்டான் வரலன்னு சொல்லி வெள்ளைக்கார கலெக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க. கலெக்டர் அங்கே வரான். கலெக்டர் என்னன்னா, எங்கள் குரு உள்ள தவத்துக்கு போயிருக்காரு, திறங்க அப்படின்றான். திறக்கிறதுக்கு எங்களுக்கு உத்தரவு இல்லை அப்படின்னு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீன்னு கேட்குறான். வர்றவங்களுக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சி ஊட்டின்னு இருக்கோன்ட்டு. ஓ நல்லதானே, சரிங்க, இருந்தாங்க கீப் மை டொனேஷன் அப்படின்னா அவன் டொனேஷன் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். இதெல்லாம் நடந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில். இது பெரிய நிலைகளை சாதிக்கணும்னு வந்தவரை இந்த உலகம் அந்த நேரத்தில் பயன்படுத்திக்காத அளவுக்கு கால தேச வர்த்தமானம், அடிமையான ஒரு காலம், பஞ்சம் எல்லாம் இருந்தது. அதனால் ஆனானப்பட்ட கடவுளுடைய சங்கல்பமே கூட வள்ளலார் காலத்தில் பூர்த்தியாக முடியவில்லைங்கிறது தான் உண்மை. நான் இங்கே திருமலை வையாவூர்னு ஒரு கோயில் இருக்குது, செங்கல்பட்டு வேடந்தாங்கல் போகிற வழியில். அங்கே போவேன். ஒரு சாமியார் அங்கே திருவோண நட்சத்திரத்துக்கு வாயில் கற்பூரத்தை ஏற்றி அதை தட்டில் வச்சுக்கிட்டு அருள்வாக்கு கொடுப்பாரு. நுங்கம்பாக்கத்தில் இருந்தார், சீதாராம சுவாமிகள்னு சொல்லிட்டு. அவங்க ஒய்ஃப் இந்தியன் பேங்க்கில் வேலை செஞ்சுருந்தாங்க. அவர் இதில் திருப்பரங்குன்றத்துக்கு போனபோது ஒரு வயசான சித்தர் அவருக்கு ஒரு குச்சி மாதிரி ஏதோ கையில் கொடுத்துட்டு, நீ இதை வச்சு அருள்வாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உப்பிலியப்பன் கோயிலில் அந்த மாதிரி அருள்வாக்கு கொடுப்பாங்க திருவோணத்துக்கு. அதே மாதிரி இவரும் ஆரம்பித்தார். இங்கேருந்து 2 பஸ்ஸில் ஆளுங்களெல்லாம் கூட்டின்னு போய் அவங்க கதம்ப சாதம், கூட்டான் சாதம், தயிர் சாதம் எல்லாம் பொங்கி அங்கே பெருக்கி மொழிகி அந்த அருள்வாக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. இதுதான் அவருடைய சிஸ்டமாக இருந்தது. ஒரு நேரத்துக்கு அந்த ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்ப காலத்தில் இவரை கூட ட்ரஸ்டியாக போட்டாங்க. ஊருக்காரங்கெல்லாம் நீ பணத்தை எடுத்துன்னு போகிற, எங்களுக்கு தான் கொடுக்கணுன்னாங்க. இவர் நான் திருப்பணி செய்கிறேன், நீங்கள்லாம் சும்மா ஓட்டின்னு தானே உட்காந்து இருந்தீங்க அப்படின்னாரு. தேர் கூட பண்ணார் அந்த கோயிலுக்கு.
ஜனங்களுக்கு ஒரு கிளாஷ் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு இடத்த வாங்கி ஒரு சாதாரணமாக ஒரு ஆசிரமம் மாதிரி அமைச்சார். இப்போ 3 வருஷம் ஆகிப்போச்சு, அவர் இறந்துட்டார். நல்ல கோயில், திருப்பதி மாதிரியே இருக்கும், ஆனால் வளரலை. இந்த மாதிரி நிறைய இடங்களில் நடக்கும். இங்கே திருவக்கரை வக்கரகாளி கோயில் இல்லையா, பாண்டிச்சேரி போகிற வழியில், அது கூட வந்து ஈஓட்டின்னு இருந்துச்சு. அப்போ ஒரு குரு இது ராகவேந்திரான்னு ஒரு ஜோசியர் சந்திரசேகர்கிட்ட சொன்னார், நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன், திருவக்கரை வக்கரகாளி கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு. இங்கே வந்துட்டு போன உடனே அந்த ஆள் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். இத்தனைக்கும் அவனுக்கு 54 எம்பி தான் இருந்தாங்க. 54 எம்பி வச்சு பிரைம் மினிஸ்டர் ஆன ஒரே ஆள் அவன் தான். அதனால் இந்த ராகவேந்திரா ஜோசியர் எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணி நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இல்லையா, அது அப்படி தான் கட்டினாங்க. நங்கநல்லூர் இருக்க பெரிய ஆஞ்சநேயர் கோயில் அப்படி தான் கட்டினாங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் அந்த சிலைக்குள்ளே இருக்கிறது ஒரு சிவன். வடநாட்டில் மலை மேலே இருந்த ஒரு பழைய காலத்து சிவன் கோயில். யாரும் கோயிலுக்கு போய் பூஜைலாம் பண்ணாமல் ஈவொட்டின்னு உட்காந்துருச்சு. அப்போது அங்கே இருக்கிறது தான் இந்த கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு இந்த சிலையில் வந்து உட்கார வச்சாங்க. அந்த கோயில் நல்லாவே இருக்கும், துணியில் நைவேத்தியெல்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ அந்த திருவக்கரை கோயிலுக்கு இவர் போய் இவரும் பஸ்ஸில் ஆளுங்கள்லாம் கூட்டின்னு போய் முகப்பேரில் இருந்தார். அங்கே போய் கோயிலை பெருக்கி மொழிகி எல்லாம் செய்வாங்க. கோயில் நல்ல கோயில், சாநித்தியம் வந்து ஜனங்க பண்ணாதானே வரும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலேன்ட்டு அங்கே வந்து சப்த கன்னிகள் உட்காந்துருப்பாங்க, வக்கரகாளி உட்காந்துருப்பான். வக்கரம்னா என்னென்னா எல்லாம் உல்ட்டாவாக இருக்கும். நவகிரகங்கள் எந்தெந்த திசையில் இருக்கணுமோ அந்த திசையில் இருக்காது, எல்லாம் வேறு வேறு ஆங்கிளில் உட்காந்துன்னு இருக்கும். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குண்டலி முனிவருடைய ஒரு சமாதி இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அது. அந்த குண்டலினி சக்தின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, யோகத்துக்கு அங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் 3 முகத்தோட அங்கே சாமி சிவன் இருக்கார், ஒரு பெருமாள் இருக்கார். இதெல்லாம் நல்ல கோயில். ஸோ இவர் அங்கே போய் கோயிலை பெருக்கி மொழிகி திருப்பணியெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். இதே நேரத்தில் இங்கே பாண்டிச்சேரி செஞ்சிக்கிட்ட மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி கோயில், அது இப்போ கூட 5 லட்சம் பேர் போகிறாங்க. மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் நான் கூட போயிருக்கேன். அம்பாள் அங்கே வந்து சிலைலாம் சின்னதாக இருக்கும், அண்டு ஒரு படுத்த கோலத்தில் ஒரு அம்பாள் இருக்கும். நிஜமான பவர் அங்கே ஒரு பாம்பு இருக்குது. இவங்க நான் மண்ணடியில் ஆன்மீகம் செய்த காலத்தில் அந்த முரளி சாமியில் அந்த கோயிலுக்கு பெரிய ஆள், அவர் என்கிட்ட வந்தார். வந்துட்டு, உங்களுக்கு தெரியும் நான் திருவக்கரையில் பூஜை பண்ணுறேன், அம்பாள் எனக்கு ஒரு அருள்வாக்கு கொடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கான்ட்டு. என்னன்னு பார்த்தாக்கா, கலியுகத்தின் இருட்டை போக்க என் மகன் புறப்பட்டு விட்டான், அவனே கலியுக சித்தன் என்று எல்லோருக்கும் சொல் அப்படின்னு அருள்வாக்கு கொடுத்துருக்கா. அவர் அதை கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்தாரு. பாருங்கள், எங்கள் அம்பாள் இப்படிலாம் வாக்கு கொடுத்துருக்கான்ற மாதிரி. இப்படி எவ்வளவோ நிகழ்ச்சிகள் உலகத்தில் நடந்துன்னு தான் இருக்குது. எல்லாம் அருள் இருக்குது, கடவுளுங்களும் இருக்காங்க, கடவுளுக்கெல்லாம் பவரும் இருக்குது. ஆனால் பாப்புலேஷன் ஆஃப் பீப்புள் who believe in God is very negligible. அதாவது ஒரு அண்டா பாலில் ஒரு 4 அண்டா இருக்குது பால், நீ நிறைய தண்ணி கொட்டு போனேனாக்கா பாலும் வீணாயிடுது. அது மாதிரி யாரோ கொஞ்சம் பேர் இருக்காங்க நல்ல மகான்கள் எல்லாம். இல்லைன்னா பரமாச்சாரியா இருக்குது, ராம் சரத்குமார் சாமிக்கு, இது மாதிரி மகான்களுக்கெல்லாம் என்ன குறை, ஒன்றுமே இல்லை. ஆனால் மக்கள் அதில் வந்து கொஞ்சம் இருக்கிற பாலில் தண்ணி கொட்டி கொட்டி எதுக்கும் யாருக்கும் யூஸ் ஆகாத மாதிரி பண்ணிடுறாங்க. இன்னும் அதுக்கான காலம் கனிந்து வரவில்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். திருமலை வையவர் கோயிலில் நான் லெக்சர் கொடுத்துருந்தேன். அப்போது ஒரு வயசான அம்மா என்கிட்ட வந்தாங்க. தம்பி, என்கிட்ட ஒரு சொத்து இருக்குதுப்பா, அதை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க. அட்ரஸ் கூட சொன்னாங்க, 12 வடமல்லி மேஸ்திரி தெரு, யானைகவுனி அப்படின்னு. நான் என்ன இந்த பொம்பளை எதுவும் சொத்துக்கு தின்னது, நமக்கு எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லிட்டு போகல. அப்போது வள்ளலார் என்னுடைய அண்ணா நகர் வீட்டில் வந்து என் கட்டில் உட்காந்தார். நான் நேரில் தான் பார்த்தேன். ஏன்பா அந்த சொத்தை போய் வாங்கிக்கலையா அப்படின்னா. நான் சொன்னேன், என்னமோ சொத்துன்றா, நமக்கு எதுக்கு இந்த வம்பு நான் போகலன்னு. அவர் சொன்னார், 12 வடமல்லி மேஸ்திரி ஸ்டேட்டுக்கு போ அப்படின்னாரு. இந்த திருநாகரசு நான் அனுப்பிச்சேன், போய் பார்த்துன்னு வாங்க என்ன தாங்குதுன்னு. அவங்க சொன்னாங்க, ஆமாம், வள்ளலார் தங்கியிருந்த ஒரு குடும்பம் அங்கே இருந்துச்சு, வள்ளலார் தன் கைப்பட எழுதின திருவருட்பா புக்கு அந்த வீட்டில் இருக்குது, அதை தான் அந்த அம்மா சொத்து உனக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்போ அவங்க இல்லை அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் வள்ளலார் தரிசனம் கிடச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்ளமே இல்லை, வாய் திறந்தால் திருவருட்பா சாதாரணமாக வர ஆரம்பிச்சிது. ஏன்னா அவரே வந்து சொத்தை வாங்கிக்கோனார் இல்லையா, அதனுடைய இதில் வள்ளலார் அந்த எல்லாம் வர ஆரம்பிச்சிது. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜும் வரும்.
இப்போ சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டுக்குது, தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். நீ உண்மையை தேடுறேன்னா அது இருக்கு இல்லையா, ட்ரூத் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட், அதனால் உண்மையாக உனக்கு கிடைக்கும். தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்படி எவ்வளவோ அனுபவங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பொதிய மலை கீழே கல்யாண தீர்த்தம்னு ஒரு இடம். அகஸ்தியருக்கு சிவன் கைலாய கோலத்தில் கல்யாணம் நடந்த போது தரிசனம் கொடுத்த இடம். அண்டு அகஸ்தியர் கல்யாணத்தை முடித்த இடம். அகஸ்தியர் 5000 வருஷம் தவம் பண்ணி எனக்கு மோட்சம் கொடுன்றார். அதுக்கு சிவன் சொல்கிறாரு, நீ வந்து கொல்லி வைக்கிறதுக்கு சந்ததி இல்லை, அப்படி இருந்தால் தான் நான் மோட்சத்தை கொடுக்க முடியும், இல்லைன்னா நீ நிறைய பக்தி தவமெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்றாரு. என்ன பண்ணுவேன் நீயே பாரு. இவர் தன்னுடைய பவரில் லோபாமுத்திரைன்னு ஒரு பெண் சிருஷ்டியை உருவாக்கி அவங்க மூலமாக ஒரு குழந்தையை பேக்கிறார். அகஸ்தியருக்கு ஒரு சந்ததி வருது. ஸோ அகஸ்தியர் கல்யாண காட்சியை பார்த்த இடம், கல்யாணம் முடித்து கொண்ட இடம், அதுதான் கல்யாண தீர்த்தம். இங்கேருந்து அந்த காலத்தில் என் கூட வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு கீழே அகஸ்தியர் அருவின்னு இருக்கும், தண்ணி வற்றவே வற்றாது அந்த இடத்துல. காரையார் டேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பாபநாசத்துலேருந்து 4 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து போனால் வரும், இல்லை காரையார் போகிற பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாலும் வரும். கீழே பெரிய அருவி கொட்டின்னு இருக்கும், அகஸ்தியர் அருவி. அங்கேருந்து ஒரு 500 படி ஏறி போனாக்கா அங்கே ஒரு குகை இருக்கும். அந்த குகையில் கிருஷ்ணவேணி அம்மான்ட்டு ஒரு அம்மா தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கிற சமாதி கூட அந்த குகைக்குள்ளேயே இருக்குது. அதுலேருந்து இப்படி ஏறி இப்படி திரும்பினீங்கன்னாக்கா அங்கே ஒரு சின்ன மண்டபம், அதுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதை சுற்றி மலை இருக்கும், அருவி கொட்டிக்கிட்டே இருக்கும். அண்டு அந்த இடத்துல எப்படி குற்றாலத்தில் பௌர்ணமி அன்னைக்கு தேன் மழை பொழியுமோ அந்த மாதிரி இந்த இடத்துல சந்தன மழை பெய்யும். இப்போ இல்லை, ஒரு வேஷ்டியை நீ அங்கே வச்சுட்டேன்னா மறுநாள் காத்தால் அந்த வேஷ்டி அப்படியே மாப்பிள்ளைக்கு சந்தனத்தில் வேஷ்டி கட்டுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். சந்தன மழை பெய்யக்கூடிய ஒரு இடம். ஸோ ரொம்ப விசேஷமான இடம். ஸோ நான் அந்த இடத்துக்கு நிறைய தடவை போயிருக்கேன். அங்கே நான் படுத்துக்குவேன், நிறைய அதிசயங்களெல்லாம் பார்த்துருக்கேன். நான் பொதுவாக நம்பி மலை இல்லைன்னா பொதிய மலையெல்லாம் போயிட்டு, மகேந்திரகிரி மலைலாம் போயிட்டு இருட்டிலெல்லாம் கூட எனக்கு வந்து பயமே கிடையாது அந்த காலத்தில். அங்கே போய் படுத்துக்குவேன். இப்போ நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு விளக்கு ஏற்றணுன்ட்டு பார்த்தா காற்றாச்சின்னு தான் விளக்கு ஏற்ற முடியல. இங்கே இந்த கிராமத்திலலாம் 4 பக்கம் கண்ணாடி போட்டு ஒரு விளக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி படுத்துட்டேன். ராத்திரி ஒரு 1 மணிக்கு யாரையும் மூஞ்சில் டார்ச் அடிக்கிறாங்க, சாமி ஏந்திரி அப்படின்னா. என்னென்னு பார்த்தா ஏதோ விளக்கு ஏட்டிக்கலாம், நாங்கள் இருட்டில் நடந்து வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு இந்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி விளக்கு, அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு இது 5 திரி போட்டு நெய் ஊற்றி உங்கள் கையால் பொறுத்துங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏற்றி வச்சுட்டு படுத்துட்டேன். காத்தால் பார்த்தா விளக்கு இருக்குது, ஆனால் அவங்க இல்லை. அவங்க அகஸ்தியர்கிட்டேருந்து வந்திருக்கிறாங்க. நம்ம இங்கே ப்ரே பண்ணுறது, அங்கேருந்து அவர் விளக்கு அனுப்புகிறார் சூடாக. இது ஒரு உதாரணம். வாவும் இவர் இருந்தார் இல்லையா, குஷ்ரோகம் வந்து ஜெயிலுக்கு போய் வெள்ளைக்காரங்காலத்தில் வாவேசு ஐயர்னு பேர். அவர் அந்த இடத்துல மலையிலேருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கினார். அந்த இடம் தான் அது நான் சொல்கிற இடம். ரொம்ப விசேஷமான இடம். அதில் ஒரு குகை மாதிரி போகுது, அது நேராக பொதிய மலைக்கு போகுது. போக முடியாது, ஏன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும். நீ வந்து உன்னை பாம்பு கிம்மா மாற்றிக்கின்னுட்டு போனால் தான் உண்டு. அந்த மாதிரி அங்கே இந்த கடவுளூர் பக்கத்தில் கல்யாணம் ஆயிருந்தது. அவங்க தான் கிருஷ்ணவேணி அம்மா. சின்ன வயசுலேருந்தே ஒரு முருகர் ஒரு குழந்தையாட்டம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிவார். இந்த அம்மா சமைச்சுன்னு இருந்தால் தட்டி விட்ருவார், இந்த அம்மா கரண்டி எடுத்துன்னு அடிக்கிறதுக்கு போகும். இந்த மாதிரிலாம் பல அனுபவங்கள். இவங்க மென்டலும் சரி, இவங்க ஹஸ்பண்டு டிராஃப்ட்ஸ்மேனாக இருந்தார். ஒரு குழந்தைங்களாம் இது பைத்தியம் சொல்லி துரத்தி விட்டாங்க. இந்தம்மா எங்கேயோ போய் சாமியாருக்குள்ளே சுற்றி கடைசியில் திருச்செந்தூருக்கு வருது. திருச்செந்தூரில் ஒரு வயசானவர் வந்து நீ இருக்க வேண்டிய இடத்த நான் காட்டுறேன் வான்னு சொல்லி கூட்டின்னு போய், நான் சொல்கிறேன் அந்த கல்யாண தீர்த்தத்தில் இருக்கிற ஒரு சின்ன குகையில் இந்த அம்மா உட்கார வச்சுட்டு இங்கேருந்து நீ பூஜை பண்ணிட்டுரு அப்படின்னுறாங்க. அவங்க அங்கே உட்காந்து பூஜை பண்ணிட்டுருக்காங்க. அப்போ முத்துகிருஷ்ண அடிகளார்னு சொல்லி ஒரு மகான் இருந்தார். அவருடைய ஸ்பிரிட்டு ஒரு பொம்பளை உடம்புல இருக்குது. அந்த அம்மா பத்தமலை. அவங்க உடம்புல இந்த சாமி வந்துடுவார். இந்த அம்மா ஃப்ளான்செட்டு வச்சு எழுதும் அருள்வாக்கு. அந்த மாதிரி இருக்கிற போது அந்த அம்மாவுடைய கிட்ட டிவோட்டியாக இருந்தவர் தான் ராமதாஸ்னு, பின்னால் இந்து சமய அறநிலைத்துறை செக்ரட்டரியாகவும் திருநெல்வேலி கலெக்டராகவும் இருந்தவர். அவர் அந்த அம்மா டிவோட்டி. அதனால் அவர் இருக்கிற போது இவங்க 70,000 ரூபாயில் 50 தாசில்தார்கிட்ட
4 பணக்காரங்கிட்ட பணம் வசூல் பண்ணி, யார் மத்தியாசு, சிவந்தி ஆதித்தன், இந்த மாதிரி அவங்ககிட்ட பணம் வாங்கி கொடுத்து இவங்க அந்த படிக்கட்டெலாம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த அம்மா அங்கே கும்பாபிஷேகம் பண்ணுது. நானும் போயிருந்தேன். நான் ஒரு மூலையில் உட்காந்துட்டு வந்துட்டேன். வந்தபோது அந்த அம்மா எனக்கு லெட்டர் எழுதுகிறாங்க, கிருஷ்ணவேணி அம்மா. தம்பி, இங்கே நடந்த கும்பாபிஷேகம் சிவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையா, அதனால் 21 நாள் கழித்து நீ வந்து உன் கையால் எங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுன்னு உத்தரவு வந்திருக்கு, தயவு செஞ்சு நீ வரணும்பா அப்படின்னா. சரி, நீ 24 நாள் கழித்து கங்கா ஜலத்தை ஊற்றி நான் பூஜைலாம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி எனக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. தம்பி, என்னான்னு சொல்ல, இலாயத்தில் இருக்கிற சிவபார்வதியுடைய தரிசனம் நீ வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போனால் இன்றைக்கி நைட்டு எனக்கு கிடச்சிது, அதனால் இங்கே எந்த பூஜை இருந்தாலும் நீ தான் வந்து இனிமேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க மெட்ராஸுக்கும் வருவாங்க, நானும் அங்கே போவேன் வருவேன். இதெல்லாம் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்த மாதிரி விசேஷமான இடம் அது. இப்படி உலகத்தில் எவ்வளவோ இடங்கள் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது. ஆனால் யாருக்கு கனெக்ஷன் இருக்கோ அவங்களுக்கு தான் அது புரியும். அனலில் சுட்ட விளக்கமாக முடியும். அனலில் சுட்ட விளக்கம்னா என்ன, அது ஃபுல்லாக புரியும் அவங்களுக்கு தான், சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு தெரியாது. ஆனால் உலகத்தில் எவ்வளவோ இடங்கள் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் அதிசயங்கள் இருக்குது. இதுக்கு முன்பிறவிகளில் உனக்கு அந்த இடங்களில் தொடர்பு இருந்தால் ஒன்று அங்கே கொண்டு போய் விடும். அப்படி இல்லைன்னாக்கா அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீ அங்கே போக மாட்டேன். இப்படி தான் எல்லாமே நடக்கும். என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே அப்படி தான் நடந்தது. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் யாரும் திருவண்ணாமலைக்கு போகவே மாட்டோம். ஏன்னா ஒரு எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் மயில் மானெல்லாம் இருந்தது. ஒரு மயில் வந்து யாருக்காண்டியும் குத்திச்சான். அதனால் கோவப்பட்டு அந்த மயிலை கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பரம்பரைக்கு பேரே சின்ன கோட்டலு, அதாவது ரொம்ப வசதியான குடும்பம், கோட்டை கட்டி வாழ்ந்தவங்கன்னு அர்த்தம். இந்த மயிலை கொலை பண்ண உடனே நிறைய துர்மரணம், யாரும் ரயில் தண்டவாளத்தை தலை வச்சு சாவாங்க, கிணத்துல விழுந்து சாவாங்க, இப்படியெல்லாம் நடந்துக்கினே இருந்தது. அப்போ எங்கள் சின்ன தாத்தா ஒருத்தர், அந்த காலத்துலேயே டிகிரி, அந்த காலத்தில் துட்டெல்லாம் கிடையாது, கையில் இவ்வளோ கோல்டு காசு எடுத்து கொடுப்பாங்களாம், அதுதான் பணமே, கரன்சி அப்படி தான் இருந்திருக்கு. டிகிரி முடிச்சுட்டு இருக்காரு. அவர் இறந்துட்டார், அகால மரணம். அதனால் அந்த குடும்பம் வந்து அங்கே திருவண்ணாமலைக்கு போனால் விளங்காதுன்றதுனால யாரும் போக மாட்டாங்க. சண்முக சிவமணி HRNC கமிஷனர் இருந்தார். அவர் வந்து காரை போட்டுன்னு, வாங்க சேஷாதிரி சாமி ஆசிரமத்தில் இன்றைக்கி ஒரு இது திறக்கிறாங்க, அதுக்காக என்னை கூப்பிட்டுக்கிறாங்கன்னு கார்லேயே ஏற்றிக்கினார். அது வரைக்கும் நான் திருவண்ணாமலைக்கு போனதே இல்லை. இத்தனைக்கும் எங்கள் ஊர் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 36 மைல்ஸ் தான் இருக்கும். அவர் காரில் கூப்பிட்டு போனார். போயிட்டு அந்த தியான மண்டபம் திறந்துட்டு அதுக்கப்புறம் ராம் சரத்குமார் சுவாமிக்கிட்ட அப்போ தான் போனோம், திருவண்ணாமலையில் போனோம். அவர் ஒரு தெரியல, அந்த டொக்கு சந்தையில் இருந்தார். தேர்முட்டின்னு சொல்லுவோம், கோயிலுக்கு நேர் எதிரில் இருக்குது அந்த இடம். நான் போன உடனே அவர் கதவு திறந்தார். அவர் நடுவில் நின்றுட்டு, யூ மேக் ஒன் பிரதர்ஷனம் ஆஃப் மீ அப்படின்னாரு. நான் 3 சுற்று சுற்றினேன். ஐ ஆஸ்க் யூ டு மேக் ஒன்லி ஒன் பிரதர்ஷனம் அப்படின்னாரு. ஃபாதர், ஐ ஹவ் சோ மெனி சின்ஸ் அண்ணா. மை சன், ஐ டெல் யூ, யூ ஆர் நோ சின்ஸ் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவர் இங்கே உட்காந்துருக்காரு, எதிரில் உட்கார சொன்னார். அப்போ அவர் சொல்லினே போனார், இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் உனக்கு கதை தெரியுமா அப்படின்னு. ஏதோ சொல்ல வர்றாங்க, நம்ம வாய்மூடின்னு தான் இருக்கணும். அவர் சொல்கிறார், கைலாசத்தில் ஒரு நாள் சிவனுக்கு நல்ல அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அவர் நம்ம எப்படி இருக்கோன்னு பார்க்கணும். அதுக்கு எங்கே போய் பார்ப்பாங்க, அங்கே என்ன மிரராக வச்சுக்கிறாங்க. மானசரோவரில் இப்படி பார்க்குறாரு, அவருடைய நிழல் தெரியுது. இப்போ சிவன் அந்த நிழலை பார்த்து சந்தோஷப்பட்டு, சுந்தரா வா அப்படின்றார். ஸோ சிவனுடைய சொந்த நிழல் தான் சுந்தரர். இவர் வேறு அல்ல, அவர் வேறு அல்ல. அவர் தண்ணிலேருந்து எந்திரிச்சு வந்தோடனே அவரை கணபூதங்களுக்கு தலைவராக தன் கூடயே வச்சுக்கிறார். சிவன் விஷம் குடித்த போது ஆலகால விஷயத்தை இவர் விஷயம் எனக்காவது இப்படி கழுத்தை பிடிச்சிக்கினார். அதனால் ஆலகால சுந்தரர், ஆலால சுந்தரர்னு பேர் வச்சு. ஒரு நாள் பார்வதியோட 2 சேடி பெண்களை பார்த்து இவருக்கு லவ் வருது. இப்போ சிவன் சொல்கிறாரு, எப்போ லவ் வந்துச்சு போய் என்ஜாய் பண்ணிட்டு வா, தேவலோகத்தில் என்ஜாயெல்லாம் பண்ண முடியாது, ஒளி உடம்பு தாங்க. அப்போ ஒருத்தி இங்கே பறவை என்ற இடம் திருவொத்தியூரில் இருக்கு இல்லையா, அங்கே இன்னொருத்தி திருவாரூரில் சங்கிலி நாச்சியார், பறவை நாச்சியார் பூமியில் பிறக்கிறாங்க. திருவண்ணூரில் வேறு ஒரு ஐயர் பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறாங்க. சிவபெருமான் அங்கே வந்து, இவன் எனக்கு அடிமை, இது பாரு அவங்க தாத்தா எழுதி கொடுத்த சாசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இவர் அதை கிழிச்சி போட்டு இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்றார். இவர் கோவம்,
பைத்தியக்காரா பித்தா பித்தான்னு சிவனை திட்டுறார். கல்யாணம் நின்று போகுது. அப்போது நேராக அந்த வயசான ஆளியும் பின்னால் வாழ்றாரு. அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு சிவலிங்கத்தில் மறைஞ்சிட்டு பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுகின்றார். அப்போ தான் இவர் பித்தா பிறை சூடி பாடினது. கல்யாணம் நின்று போகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டி திருவத்தியூரில் இருக்கா, இன்னொருத்தி அங்கே இருக்கா, எல்லாம் கல்யாணம் பஞ்சாயத்து, இதெல்லாம் வேறு விஷயம். அவருக்கு 2 கண்ணும் போயிடுது. ஏன்னா திருவத்தியூர் எல்லையை தாண்டி போனதுனால அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் தாண்டி போக மாட்டேன்னு அந்த பொண்டாட்டிக்கு. அதனால் காஞ்சிபுரத்தில் கம்பன் எம்மாயை பாடி பெற்றவாரேன்னு ஒரு கண்ணு வருது. அதுக்கப்புறம் அங்கே போய் திருவாரூரில் இன்னொரு கண்ணு வருது. அதுக்கப்புறம் கர்மா கழிஞ்ச நிலையில் இவர் பசின்னு சொன்னால் சிவபெருமானே நல்ல சாப்பாடு கொண்டு வர்ற, 4 வீட்டில் நல்ல சாப்பாடு பிச்சை எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு. இவர் தங்கம் கேட்டாக்கா தங்க செங்கல்ல கொடுப்பாரு. இவர் இது எடுத்துன்னு போனால் திருடுங்க வந்துடுவான்னு விருதாச்சலத்துக்கு மணிமுத்தாரில் போடுவேன், நீ கமலாளி தப்பு கொடுத்துல கொடுத்துருன்னுவார். இப்படிலாம் சிவன் கூட விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலும் உதவா ஒரு தோழனுங்கிற மாதிரி கையில் 6 தோழம்னு சொன்ன மாதிரி அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தார். அவரும் சிவனும் ஒன்றே தானே. இந்த கதையெல்லாம் சொல்கிறார். வெள்ளையானை அனுப்பிச்சு நீ வந்துருன்றாரு, அதெல்லாம் வேறு கதை. ஸோ அவர் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, சிவசங்கரா யூஆர் சுந்தரமூர்த்தி நாயனார், நீ தான் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்த. ஸோ யூ அண்ட் சிவா ஆர் ஒன் அண்ட் த சேம். அண்டு முன்னை தடுத்தார்க்கு வந்த வேண்டிய சமயம் இதுதான் அப்படின்னார். இதுதான் எனக்கு. அதுக்கப்புறம் you are Adishankaram. You are chanting Bhaja Govindam. Now you become Govinda yourself. Keep chanting Govinda and do my father's work. அப்படின்னார். இது 2வது உபதேசம் கொடுத்து, நீ ஆதிசங்கர்னா இருந்தேன். அது பின்னாலெல்லாம் வருது. அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் என் பெயரோடு அமைய காரணமும் அறி, பெறுவார் பிள்ளை ஆளுக்கோயர் பெயர் சூட்டுவார், கடைநாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர் அது நாரணன் கருதனை கருவறை தன்னிட்ட பெயரென உணர்க அப்படின்னு. அப்போ ஒரு ஆளுடைய பேர் எத்தனை ஜென்மமானாலும் மாறாது. ஆதிசங்கரர் சிவசங்கர் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் சிவசங்கர் பாபாவுடைய பல்வேறு பிறவிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்கள் ஃபோட்டோ போட்டிருக்கேன். நான் உலகத்தில் என்னவாலாம் வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ திருவண்ணாமலைக்கும் எனக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன். என்ன கனெக்ஷன்? சேஷாதிரி சுவாமிகள்ன்றவர் காஞ்சிபுரத்தில் இருந்தார். அவங்க அம்மா இடுப்பில் இருக்கிற போது ஒரு பொம்மை வியாபாரி வரோம் இவர் அதில் இருக்கிற ஒரு குட்டி கிருஷ்ணன் பொம்மையும் கேட்குறாரு. அம்மா நான் காசு கொண்டு வரல அப்படின்றா. அவன் பரவாயில்லம்மா கொடுக்குறான். அன்றைக்கி சாயந்தரம் அதே பொம்மை வியாபாரி ஓடி இந்த குழந்தை கை பிடிச்சின்னு கிஸ் பண்ணுறான். தங்க கைன்றான். எல்லோரும் என்னன்றாங்க, ஒரு மாதத்தில் விற்காத பொம்மைலாம் இந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுத்தேன், எல்லாம் விற்று போச்சு அப்படின்னு தங்க கை சேஷாதிரின்னு அவருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவர் எல்லோரும் ரெடியாக உட்காந்துக்கிறாங்க. பழக்கடை கதவு திறந்து ஓடி போடுறாரு. அதுக்கப்புறம் அவரை திருவண்ணாமலையில் தான் பார்க்குறாங்க. ஸோ கல்யாணத்தை விட்டுட்டு திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே இருந்தவர். ரமணர் பாதாள லிங்கத்துக்குள்ளே வெங்கட்ராமனாக உட்காந்துறாரு. இவர் தான் விளக்கு எடுத்துன்னு போய் அவர் அப்படியே ஜேம் ஆகி உடம்பெல்லாம் குழவி கடிச்சிருந்ததுக்கெல்லாம் மருந்து போட்டு ரமணர்னு பேர் வச்சார். வெங்கட்ராமனாக இருந்தவருக்கு ரமணர் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், பாலரமணர்னு பேர் வச்சு. திருவண்ணாமலையில் அம்பாலாக இருந்தது சேஷாதிரி சுவாமிகள், முருகனுடைய சொரூபமாக வந்தது ரமண மகரிஷி. அவங்க 2 பேருடைய காம்பினேஷன் அது. இன்னி கூட ரமணாசிரமத்துக்கு இந்த சைடில் சேஷாதிரி சுவாமி இருக்குது. அதை திறக்கிறதுக்கு தான் என்ன கூட்டின்னு போனாங்க, இந்த சண்முக சிகாமணி கூட்டின்னு போனார்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இப்போ இங்கே 42 கண்ணதாசன் சாலையில் கண்ணு தெரியாத ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பேர் ரங்கராஜன் ஐயங்கார். அவர்கிட்ட அவர் சமயபுரம் மாரியம்மனை கும்பிட்றாரு. மாரியம்மன் சொல்கிறா, உனக்கு கண்ணு போயிடும், இல்லை உன் பெரிய பையன் செத்துருவான், 2ல் ஏதாவது ஒன்று கேளுன்றார். சொல்கிறா, எனக்கு கொல்லி போகிறதுக்கு பையன் வேணும், கண்ணு போனால் பரவாயில்லன்னார். அவருக்கு கண்ணு போயிடுச்சு, பெரிய பையன் தப்பிச்சிட்டோம். அவர் காஞ்சி மடத்துக்கு ரொம்ப வேண்டியவர், மாப்பெரியவர். அவருக்கு உபதேசம்லாம் நீ கொடுக்கலான்னாரு. ஆனால் மந்திர உபதேசம்லாம் கொடுப்பாரு எல்லாருக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு தடவை அவரை நான் ஸ்ரீநகர் காலையில் துருவானிவாஸ் அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு வீடு. அவர் வாங்க, நான் பரமாச்சாரியாருக்கு 99 முடிஞ்சு 100 வயசு ஆக போகுது, அதனால் அவருக்கு திருவக்கரை கோயிலுக்கு போய் எலுமிச்சம்பழம் மாலை சாத்தி கொண்டு வர போகிறேன், நீங்களும் வாங்க காஞ்சிபுரத்துக்குன்னார். சரி, நான் வீட்டு சுந்தரம் அவர் 3 பேரும் இந்த மாலை எடுத்துன்னு காஞ்சிபுரத்துக்கு போனோம். பரமாச்சாரியர் உட்காந்துருக்கார்.
அவர் உட்காந்துருக்காரு, நானும் வேட்நாடு சுந்தரன் எதிரில் நிற்கிறோம். அப்போ இவர் சொல்கிறார், இவா சிவசங்கரா அப்படி. எனக்கு பரமாச்சாரியா அதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். அவனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறது நமக்கு? அவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னு. ஏன்னா சிவசங்கர் தான் ஆதிசங்கராக இருந்தார். ஆதிசங்கர் இல்லைன்னா சங்கர மடம்லாம் எங்கே வந்துச்சு. அதனால் பரமாச்சாரியார் அவருக்கு சொல்கிறார். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ அந்த ரங்கராஜன் ஐயங்கார் இருக்கா இல்லையா, அவருக்கு நான் அவருடைய ஆளுங்க மணிமலையார்னு ஒருத்தர் எக்மோர் பெனிஃபிட் சொசைட்டியில் இருந்தார். அவங்க நாங்கள் அவரை உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வர்றோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், வயசான பெரியவர், நான் தான் அவர் வந்து பார்க்கணும், நீங்கள் போங்க நான் வரேன்னு. திருப்பதி லட்டு கையில் இருந்துச்சு, அதை எடுத்துன்னு அவர்கிட்ட போனேன். அவருக்கு தான் கண்ணு தெரியாது இல்லை, அதனால் லட்டை கொஞ்சம் அவருக்கு ஊட்டி விட்டுட்டு இப்படி தொட்டுட்டு, நான் வந்து வைஷ்ணவத்தில் ஆழ்வார்கள் 12 பேரை பற்றி நிறைய பேர் எழுதிட்டாங்க. இந்த வழி குறவர்கள், குறவர்னாக்கா டயாலோ இல்லை, குருமார்கள் பேர். குறவர்னா குருன்னு இருக்கும். வழி குறவர்களை பற்றி எழுதலை, நீங்கள் முதலியாண்டானை வச்சு எழுதுங்கன்ட்டு வந்துட்டேன். நான் வந்த பின்னால் அவர் சொல்லிருக்கார், வந்தது யார் தெரியுமா? சேஷாதிரி சுவாமிகள். அவர் என்னை தொட்ட போது எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னம்மா சொல்கிறார், என் குருவே முதலியாண்டான் தான், அவனை வச்சு எழுத சொல்கிறாரு அப்படின்னு. பல அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சேஷாதிரி சுவாமிக்கும் எனக்கும் உள்ள கனெக்ஷனுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். அப்படி இந்த உலகத்தில் நம்ம ஜாதகத்தில் சில குறிப்பிட்ட கிரகங்கள் வரும். மகான்கள் பிறப்புலேருந்து சாகர வரைக்கும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க ஜாதகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான சில பிளானட்ஸ் இருக்கும். குரு தசை அந்த மாதிரி ஞானத்துக்குள்ள தசைகள், கேது, சேட்டன் அந்த மாதிரி. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மகானுடைய ஸ்பிரிட்டு இந்த உடம்புக்குள்ளே வரும். இட்ஸ் ஒன்லி a transfer of energy. இட்ஸ் neither creation nor destruction. அப்படி ஒரே ஆளுடைய ஜாதகத்தில் விதவிதமான ஸ்பிரிட்ஸ் வரும். அது அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது, அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இல்லைன்னா நீ என்ன நினைக்கிற, பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே அப்படின்னு. அவங்கவுங்களுக்கு ஒரு அனுபவம், ஒரு அறிவு இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கிறதுன்னு. இப்போ சிவசங்கர் பாபா இங்கே எல்லாத்தையும் போட்டிருக்காரு. நான் என்னவாலாம் உலகத்தில் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கோம். அதனால் இதெல்லாம் பதவிகள். அந்த பதவிகள் வந்து தெய்வீகத்திலையும் அப்படி தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உனக்கு தகுதி இருந்தால் அந்த பதவியிலே நீ இருப்ப. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு தான், வேற ஆள் அந்த சீட்டுக்கு வருவான். இதெல்லாம் நான் சொன்னால் உனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ லௌகிகமாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆன்மீகமும் லௌகிகமும் வேறு வேறு இல்லை, எல்லாம் ஒன்றே தான். அதனால் புட்டபர்த்தி பாபா இருந்தாருன்னா ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 70 இயர்ஸ் வரைக்கும் அதில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவருக்கு அந்த அருள் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆக வேண்டியது தான். அந்த சீட்டுக்கு இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. இதுதான் பைபிள். பைபிளில் வருது, தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். யாருக்கு தகுதி இருக்கோ அவனுக்கு கொடுப்பாங்க. No one knows from where the wind blows nor where it goes, so is it with a person filled with the Holy Spirit. No. காற்று நம்ம மூக்குக்குள்ளே எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியுமா, நம்ம மூக்குலேருந்து எங்கே போகுதுன்னு தெரியுமா? அந்த மாதிரி தான் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன்கிட்ட எங்கேருந்து காற்று வந்துச்சின்னு தெரியாது, இங்கேருந்து யார்கிட்ட போகுதுன்னு நமக்கு தெரியாது அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் தான் ஆன்மீகம். அதனால் ஒரு ஆள் ஆன்மீகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கான்னா அவன் பிறப்புலேருந்து சாக வரைக்கும் இருக்கான்னு நீ நினைக்காத. ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அந்த இது வேலை செய்யும். அது காரணம் கிரகங்களுடைய ஆளுமை. அந்தந்த கிரகங்கள் இருக்கிற போது அது வேலை செய்யும். ஆனால் உலகத்தில் யாருமே பெரிய பல்பு இல்லை. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே என்ற மாதிரி தி ஹாப்பி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் காட். உனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். கடவுளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இப்போ ஒரு பில்கேட் ஆஃபீஸில் நீ வேலை செய்கிறேன்னா, நான் வந்து மைக்ரோசாஃப்ட் வேலை செய்கிறேன்னு பீத்திக்குவில்ல, அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட வேலை செய்கிறோன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். அதை தவிர உலகத்தில் பெரியோரென வியத்தலும் இளமே, சிறியோரென முனிதலும் இளமே. நம்மளோட பெரியவங்கன்னு யாரையும் பார்த்து நீ மிரளவும் வேணாம், நம்மளோட சின்னவங்கன்னு நீ யாரையும் இன்சல்ட்டும் பண்ணக்கூடாது. உலகத்தில் எல்லாருமே ஈக்குவலாக தான் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் வள்ளலார் சொல்கிறது, எத்துணையும் பேதம் உறாதுன்றார். நோ பார்ஷியாலிட்டிஸ், நோ டிஸ்கிரிமினேஷன். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, எல்லாரையும் நம்மளை மாதிரி நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியான்னு ஒத்த உரிமை உடையவராய் ஊக்கன்றார் யாவர். எல்லாரையும் ஒரே மாதிரி யார் நடந்தால் அதில் யார் சந்தோஷப்படுறாங்களோ அவர் உளம்தான், அவங்க உள்ளத்தில் தான் சித்த சத்து உருவாய் சச்சிதானந்த சொரூபமாக. சித்த சத்துருவாய் எம்பெருமான் நடராஜ பெருமான் நடம் புரியும் இடமென நான் தெளிந்தேன்.
எனக்கு அங்கே தான் நடராஜ தாண்டவம் நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுப்பா. அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணோம். அத்தகு வித்தகர்தம் சேவடிக்கு சேவை செய்ய சிந்தை மிக விழைந்தது ஆளுங்கிறார். அந்த மாதிரி யாராவது இருந்தால் சொல்லு, நான் வந்து அவங்களுக்கு தொண்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் வள்ளலார். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஆன்மீகம் புரியறதில்ல. அவங்க வந்து இப்போ ஒரு சத்யசாய் டிவோட்டி இருக்கான்னு வையேன், நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறோம், அந்த எனர்ஜி எனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவாச்சு, அவர் கொடுத்துருக்காரு அப்படின்றோம். அண்டு சத்யசாய் டிவோட்டியாக இருக்கிறவனுக்கு அது எப்படின்வான், ஏன்னா அவன் அதை விட ஒன்றுமே இல்லைன்னு நம்புறவன். அதே மாதிரி ஸ்ரீடி சாய் டிவோட்டி இருக்கான்னு வை, அவன் சத்யசாயை ஒத்துக்கவே மாட்டான். இது ஒரு மாயை, மக்களுக்குள்ள மாயை. இவங்க என்ன மிஞ்சி போனாக்கா காலையில் 4 மணிக்கு உட்காந்துன்னு அவர் லைனில் வர்றபோது இப்படி கும்பிட்டுட்டு வந்திருப்பான். இவ்வளோ தான் இவருக்கும் அவனுக்கும் உள்ள சம்பந்தம். ஆனால் இவன் மைண்டில் வேணும் அவரை கரைச்சி குடிச்சிட்டு அப்படியே நினச்சின்னு இருப்பான். அதனால் உலகத்தில் யாரும் பெரியவங்கள யாரும் சின்னவங்கள இது தெரிஞ்சுக்கும். பட் தி ஹாப்பினஸ் ஆஃப் பீயிங், ஒரு நல்ல போஸ்ட் கடவுள்கிட்ட இருந்து அதனை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத வச்சுக்கிட்டு உனக்கு இன்னும் ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஆண்டவனே ஆடுகிறான் பாரு, பாட்டு வித்து பாடுகிறேன் சிவசங்கரன் பேரு. கூட்டு வித்து கூட்டி வைத்து கூத்தடிப்பான் கேடு, கூட்டு வித்து கூட்டி வைத்து கூத்தடிப்பான் கேடு. தரிசனம் காட்டு வித்து காத்தருள்வான் காலடியில் சேரு. தேவைகள் இல்லாத மனித வாழ்க்கை ஏது, தேடுதல் இல்லாத மனிதன் இங்கு யார்? தேடுவது உண்மை எது, உண்மையில் அது கிடைக்கும். தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். அதை தேடி அலைந்து வா, அலடி தேடி அடையவா. ஒன்றும் புரியாத புதிராக உலக வாழ்வில் நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கும் ஆண்டவனே ஆடுகிறான் பாரு, பாட்டு வித்து பாடுகிறேன் சிவசங்கரன் பேரு. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார
சிவசங்கரர்க்கு மங்களம்.